இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பவே நினைச்சேன் ஆத்தாலும் மகளும் எப்பவும் ஒன்னா ஜோடியா தானே இருப்பாங்க, எங்க அம்மாவை காணமேன்னு. இப்ப என்னடா பண்ணலாம்? வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்தாங்க மேடம். மேடம், இந்த வீட்லயா தங்கிருக்கீங்க? ஆமா, இது எங்க பரம்பரை வீடு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின்ல இருந்து வந்து ஞாபகார்த்தமா இங்க தங்கிட்டு போவோம். சரிங்க மேடம், நான் வரேன். அவங்க அம்மா நம்பரை காட்டு. சரி. இந்தா. ஹலோ, சொல்லுண்ணா. ஒரு ஹெல்ப், ஒரு நம்பரை ட்ராக் பண்ணணும். நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. மாறா, ஒரு ஐடியா. ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, ஒரு ஹெல்ப். சொல்லுமா. இல்லண்ணே, பயமே துணைன்னு எழுதி இருக்கிற ஒரு வேனு சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அது எந்த ஏரியால இருந்தாலும் உடனே லாக் பண்ணி தகவல் சொல்லுங்க. அப்படியா? சங்கத்துல இப்பதாம்மா மீட்டிங் முடிஞ்சுச்சு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்க. பா, எல்லாரும் நீங்க வாங்க. வரேண்ணா. வீரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. ஒரு வேன்ல பயமே துணைன்னு எழுதியிருக்கான். அந்த வேனை எங்க பார்த்தாலும் ஃபோன் அடிங்க. இல்லைன்னா வீராக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிண்ணா. சரி, வா, நம்மளும் போய் தேடலாம். வாசனை தூக்குதே. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. இரு, உன் அக்காவை கூப்பிடுவோம். மாறா, விஜி. அக்கா எங்க இருக்கீங்க? விஜய், இன்னும் ஆட்டோ சரியாகல. சரியானதுமே நாங்க வந்துடுறோம். ஐயோ வீராக்கா, உங்க பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. நான் அனுப்புனவன் நீங்க அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்க ஏதோ கோக்கு மாக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பயம் இல்ல, நான் என்ன பண்ணிட போறேன் தானே. ஒரு நிமிஷம். டேய், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு. கேக்குதா? விஜய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். அக்கா கேக்குதா? விஜய், நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா மேல கை வச்சு பாரு. மாமாவை எதுவும் பண்ணிடாத, நாங்க சீக்கிரமே வந்துருவோமா. இங்க பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் நீங்க இங்க இருக்கணும். இல்ல உங்க மொத்த ஃபேமிலியும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மச்சான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்.
இப்ப மட்டும் அத்தை இருக்கிற இடத்த எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வீடு சொத்து எல்லாமே எங்க கை விட்டு போயிடும். ப்ளீஸ். ஏய் வீர, அங்க பாரு. வா வா வா, ஏறு 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 ஏறு, வா. வா வா. என்ன மச்சான் கேட்ட உடனே ஹெல்ப் பண்ணிட்டாரு. தேங்க்ஸ் மச்சான். வண்டி எடுறா. டேய் வண்டி விட்டு இறங்கடா. யார் நீங்க? இறங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? ஏங்க இங்க பாருங்களா, யாருங்க நீங்க? எதுக்கு வண்டியை செக் பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி எதுக்கு நிறுத்தி ஓபன் பண்ணீங்க? டேய் யார் நீ? இந்த வண்டியில ஒருத்தங்களை கடத்திட்டு போயிருக்கீங்க. நீ அதுக்கு உடனே தானே? சார் சார் இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், விட்டுருங்க சார். சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் சார். சிட்டிக்குள்ள கடத்துறதுக்கு தான் இந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ. நட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ மேடம் மேடம், அதெல்லாம் இல்லை மேடம். காலையில் ஒரு பொண்ணு அவசரமாக வந்து வண்டியை வாடகைக்கு வேணும்னு கேட்டாங்க. ஏதோ சவரன்றதுனால நானும் கூட போனேன். ஆனால் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. நானும் பாதிலேயே வண்டியை விட்டு இறங்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க என்னை மிரட்டி இந்த வேலையை பண்ண வச்சிட்டாங்க மேடம். என் கழுத்தில் கத்தி வச்சு என்னை கூப்பிட்டு போனாங்க மேடம். என்ன மேடம் பண்ண சொல்கிறீங்க? உண்மையை சொல்றியா இல்ல மாட்டிக்கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லணும்னு விஜய் சொன்னாலா? ஐயோ ஐயோ சத்தியமா மேடம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. உயிருக்கு பயந்துதான் மேடம் நான் இதை பண்ணேன். என்னை விட்டுருங்க மேடம். சரி, கடைசி அவங்களை எங்கே இறக்கி விட்ட? வீரா, என் ஃப்ரெண்டு சொன்ன விஜய் அம்மா ஃபோன் சிக்னல் இடமும் இவன் சொல்ற இடமும் ஒன்னாதான் இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல தான் அத்தையை கடத்தி வச்சிருப்பாங்களோ? அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மரா, வெயிட் பண்ண வேணாம், வா போலாம். வா.